சும்மா இன்னும் அந்த நேரத்துல காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்க, வயிறு வேற பசிக்கு. எப்பத்தா தென்னந்தோப்பு வந்து கம்மாக்கரை வரைக்கும் நடந்து போயிட்டு வந்திருக்கேன், கால் வேற வலிக்கு, சோறு வந்து உத்தேசமே இல்லையா? ஆமா இன்னும் நினைப்பெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிய? நீ உட்கார் ரோசா. ஐயா இன்னைக்கு உன் பிறந்த நாள்னு உள்ள வசந்தி உனக்காக பால் பாயசம் காய்ச்சிக்கிட்டு இருக்கா. எங்க 2 பேரும் அடுப்படிக்குள்ள வரக்கூடாதுட்டாலே. இன்னைக்கு என் மச்சானுக்கு எங்க கையாலே சமைச்சு போடுவேன்னு உள்ள தடபடலாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அங்க வாரு. என் பிறந்த நாளைக்கு வேற சமையக்காரனே கிடைக்கல உங்களுக்கு. இவன் வெண்ணில சீனியை கலந்ததுல பாயசம் கொடுப்பா. இன்னைக்கோட பாயசாசம் விட்டுரும் நினைக்கேன். என் பெரிய பேத்தி வெள்ளத்தாய் கைப்பக்குவத்துல சமையல் பழகின என் சின்ன பேத்திக்கு பால் பாயசம் வைக்க தெரியலைன்னா இந்த ஊர்ல வேற எந்த சிறுக்கி மகளுக்கு வைக்க தெரியுங்க? போன தடவை எங்க அண்ணா வரும்போது தேன்மணி பால் பாயசம் செஞ்சு கொடுத்து விட்டாலே, அது எப்படி இருந்துச்சு? ஏன் வெட்டிக்கிட்டே இருக்க? கத்திரிக்காய போதும், எடுத்து போய் உள்ள வை போ. அண்ணன் மகளாம் நொன்ன மக. எறும்பு போற ஓட்டை இருந்தா எருமைவே நுழைச்சிருவாளுகளே. எப்படா இடம் கிடைக்கும்னு பேசி வராளே பாரு. யாவா நடந்து ஒரு அழக மயிலாட்டம் ஜிலுக்கு ஜிலுக்குன்னு பால் பாயசம். ஐயோ பார்க்கும் போதே நல்லா இருக்கே. பால் பாயசம் என்ன இருக்குமா? பேசும் மாமி இதெல்லாம் குடிக்காத. குடிச்சுட்டாளோ? சரியா? சூடா இருக்கு. மச்சானுக்குன்னு ஆத்தி ஆத்தியில கொண்டாந்துருப்பா. குடிக்கிற சூடுதான் குடி. குடிக்க குடி. சவால் இங்க பாத்தியா? பாயசம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? நல்லா இருக்குங்க. சீனி போட மறந்துட்டியோ? சரி சரி, ராசா வர்றதுக்குள்ள அதுல கொஞ்சம் சீனி கொண்டு கலந்து. யாருக்கிட்ட இருந்து கருதாசி? வெளியே பேர காணும் பாக்க. படி. அன்பும் பெரியும் உள்ள தங்கச்சிக்கு அண்ணன் சீனிசாமி தவிர எழுதி கொண்டு என்ன இருக்காக பழக்கு? எங்க அண்ணன் உங்க அண்ணாச்சி அமெரிக்காவிலதான் இருக்காரு. அடிக்கடி கடுதாசி போடாட்டி என்ன தங்காச்சிக்கு? படி. இங்கு எல்லோரும் சுகமாக இருக்கிறோம். நீயும் மாப்பிள்ளையும் எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருப்பாங்க. இங்கு எனது மகள் தேன்மொழிக்கு பள்ளிக்கூட படிப்பு முடிந்து விட்டது. உன்னை கேட்டுக்கொண்டுதான் காலேஜில் படிக்க வைக்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டும். ஏத்தா நீ என்ன காலேஜ பூட்டி சாதிய ஓன் இடுப்புல அதங்க விட்டுருக்க? உங்க அண்ணாச்சி ஒன்னே கேட்கணுங்கிறாரு காலேஜுக்கு. சும்மா தேன்மொழி காலேஜுக்கு போறலாமா? ஆமாப்பா. இங்க என்னடா 8, 9 படிச்சு எந்த பீத்து பித்தாளுங்க. போன வாரம் புதுசா 25 ஏக்கர் தென்னந்தோப்பு விலைக்கு வந்திருக்கு. பம்பு செட்டு பெரிய கிணறு எல்லாம் இருக்கு. எப்பத்தா பெரிய கிணறு எல்லாம் இருக்கா? நம்ம ஊர்ல இம்படி தண்டி கிணறு தானே, அவங்க ஊர்லதான் பெரிய கிணறு. நீ மாப்பிள்ளையிடம் பேசி ஒரு முடிவு எழுதினால் இந்த தோப்பை சுந்தரபாண்டிக்கே எழுதி வைக்கிறேன். எம்மா எம்மா மாமா அந்த தோப்பை என் பேர் எழுதி வைக்கங்கம்மா. இங்க சொத்தே இல்ல பாரு. இன்னுமே சொத்து வாங்கி இழிவி வைக்கிறாங்களாம். இவங்க வேருக்கு ஆடி முடிய போகுது. யார் இல்லன்னா ஆவணி பிறந்ததும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொண்டால் எம்மா அப்படின்னா தேன்மொழிக்கு எனக்கு கல்யாணமே வச்சிருக்காங்க. ஆமத்தா விளக்கு மத்த இதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணு. நேரங்களுக்கு போதும்ல, பிள்ளை பசிக்குதுங்க. ஏடு காலையில நல்ல கண்ணு கரண்ட் வந்துச்சு, மோட்டர் போடல. ஐயா ஐயா என் குழந்தைய குத்த வச்சுட்டா. குச்சியா வசந்தி வயசுக்கு வந்துட்டா. அப்படி அப்படியே போட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அண்ணே இப்பதானே வேலை ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு சம்பளத்தோட லீவுல மத்தியானம் ராத்திரி 2 வேளை சாப்பாடு வந்துருங்க. அப்புறம் வசந்தி பள்ளிக்கூடத்துல வந்தா நட நட. பொட்ட பிள்ளையா பிறந்தாலும் வெள்ளத்தாய் வீட்டுல பறக்கணும். பெத்தவங்க இருந்தா கூட இப்படி படிக்க வச்சு இப்படி சந்தோஷப்பட மாட்டாங்க. ஏ முடியா, இந்த ஊர்ல நம்மள மாதிரி ஆத்தாண்டி யாரா பொட்ட பிள்ளைய படிக்க வச்சிருக்கா? வெள்ளத்தாய் புருஷன் கொழுந்தியாவுக்கு கொடையே நடத்திட்டானே ஊரே கடந்து பேசணும். பேச வச்சிரும்ல. ஆளந்த குழு வச்சிருக்க மண்ணள்ளி போட்டு வந்தாய். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? என்னதான் பதற? ஐயோ எப்படியா சொல்லுமா. நான் தண்ணி இறக்கி போல. ஐயோ வேலையா இந்த வாலி கயிறு பட்டு நடந்து கொண்டாட்டி கிடந்தாளுங்க. நான் குத்துக்குள்ள மாதிரி 100 வருஷத்துக்கு இருந்தாங்க. ஐயோ அப்படி சொல்லாதீங்க ஐயா. என் பேரன் பூட்ட மாதிரி 131 வயசு இருக்கணும்.
கோட்டிக்கார பையன் ஒண்ணா கேக்குறியா? இதுக்கு போய் பதட்டப்படுறியா? ஐயா, நான் பாடையில போகும்போது இந்த கயிறு என் கழுத்துல இருக்கணும். நீ நல்லா இருப்பதா? வா வந்து சடங்குல காத்துக்காங்களா? வா. என் பேத்தி குத்த வச்சிருக்கா, அத சந்தோஷமா கொண்டாட விடாம ஊர்ல ஒன்னொன்னும் பேசுறத காது கொடுத்து கேட்க முடியலையே. இந்த சடங்கை சாக்காவத்துல 2 குடும்பத்தையும் சேர்க்கணும்னு நினைக்கேன். யாரும் சொல்லி விட மாட்டாங்க உலக்கு. குதிரையில வந்து என்ன சரி எடுத்துட்டு போன யார் ஆசா? அன்னைக்கு பேத்திக்கு நல்லது நடக்கணும்னு தானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சியே. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம உங்களுக்கு மகனா பிறந்தவன் இப்படி முரண்டு பண்ணிக்கிட்டு இருக்கானே. அக்கா மக குத்த வச்சிருக்கா, தாய் மாமன் சீர எடுத்துட்டு போகணுமேங்கிற நினைப்பே இல்லாம இப்படி அறுவாடை தீட்டுறானே. தீட்டின மரத்திலே பழம் பாக்குற பையாத்தாவன் அவனாயத்தை எங்க எதுக்கு பேசிட்டு இருக்க? ஐயா, நான் உங்ககிட்ட ஒண்ணும் பேசல ஐயா. நான் என் ராசா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். என் ராசா மட்டும் இந்நேரம் உசுரோட இருந்திருந்தா இப்படியா என் பேத்தி ஒத்தையில குத்த வச்சிருப்பா, இப்படியா சீர் செய்ய போகாம இருந்திருப்பாரு. வண்டி வண்டியா வருஷ வருதையா நிக்க வச்சா. நீ என்னதான் புலம்புனாலும் சரி, இந்த மூக்கையாத்தேவன் போய் முறை செய்வாங்கிறத மறந்து 1000 தான் அக்கா மகளா இருந்தாலும் ஆகாத வீட்டுல நடக்கிற சடங்காத்தாது. என்ன போய் அவமானப்பட சொல்ற? பாருங்க, நல்லா பாருங்க, பாருங்க. கோமாதா என் குலமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் ஜூப்ளி ஓடி சில்வர் சோப்புல 10 படி பால் கறக்கிற மாடு இது. இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு. இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற? கூலி கூடண்டி. ஏங்க எனக்கு தூக்கமா வருது. தூக்கம் வருதா? அப்படியே தண்ணி இறக்கிற கயித்துல போட்டு மரத்துல இடிந்து எடுத்து வேண்டி. இந்த மாடு என்ன வேலை? இல்ல ஐயா, மாடு இது இல்லடா, அங்க நிக்குது. மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு திங்க வந்தியா? போடா அந்த பக்கம். கோமாதா, ஒரு 250 போட்டுக்கலாமா? 250 போடுறதுக்கு இந்த சாராய கிடையா? நீ குடுக்கிற 250க்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும். மடிய பார்த்து வேலை கேளுங்க. மடி மட்டும் என்ன வேலை? இப்படி வா. மடி மட்டும் சரியா வராது, மாட்டோட சேர்ந்து தான் வரும். மாடே வேணாம், போ. நீயே வேணா போடா. அடுத்து 325. வால் வரைக்கும் வந்துட்டீங்க. அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க. அடுத்து 500. முக்கா மாடு வந்துட்டீங்க. 525. மாட்டு கொம்பு வரைக்கும் வந்துட்டீங்க. 600. ஒரு தரம் 2 தரம் 1000. யாரோ வெள்ளக்காரத்தோட வந்திருக்காரு. மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு எல்லாம் கூர்னானுக்கு பாரு, 5க்கும் 10க்கும். போகா இந்த மாட்டு பக்கம் வந்தீங்க, கையக்காரெல்லாம் ஓடிச்சு போடுவான். ஐயா துரை, பழத்தை அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார். நான் தானே பரதேசி, நீயே வெள்ளக்கார, நீ கொள்ளக்காரனாச்சு. உன்னை சந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்ன, எதுக்குடா வந்த? என் வியாபாரத்தையே கெடுத்துட்டியாடா. இங்க நல்லா பாடுறா, இது மாடாடா. 3 எலும்புல ஒரு சோறை போட்டு போட்டி இருக்கிறேன். இதையும் ஒரு கேன போய் 600 ரூபாய்க்கு கேட்டா, குடுக்கிற நேரத்துல 1000 ஆசை காட்டி என் வியாபாரத்தையே கெடுத்துட்டியாடா. அவசரப்படாதீங்கண்ணே, என்னோட பெரிய 600 என் மூளைய வச்சு இதே மாட்ட 1000 வித்து கொடுக்கல, என் பேரை மாத்திக்கிறேன். இந்த மாட்டை நம்பித்தாண்டா நானே இருக்கிறேன். இந்த மாடு தாண்டா எனக்கு முதலீடு. இதை நம்பித்தாண்டா நான் இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். பாத்தியா, இது வழங்குறதா? நீ பேச மாட்டாத. இந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு வித்து தர. நீ முன்னாடி போன, பின்னாடி அவுத்து வந்துடுறேன். அப்படியே பின்னாடி போய் வேற அவனுக்கு வித்து. ஐயா வாயா, உட்காரு. எல்லையார் பார்க்க ஆரம்பிச்சாக்கும். இங்க வாரு. தாத்தா மாதிரியே பேரனுக்கு கேலியும் கிண்டலும் தான். உங்க அப்பனை ஆத்தாலும் சந்தைக்கு போயிருக்காங்க இல்லையா? எதுக்கு? எதுக்கா? 16ஆம் சடங்குக்கு வசந்திக்கு சீலை எடுக்க. ஐயா, அவனை கீழே எடுக்க அனுப்பப்பட்ட பாடு. அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, வயலை பார்க்கணும், வரப்ப பார்க்கணும்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ போடான்னு அனுப்பிட்டேன். வெயில்ல வருவான்ல, அதுக்குதான் இளன் வெட்டி பட சொன்னேன். விடு. எனக்கு ஒரு சந்தேகம். என்னய்யா? இல்ல ஐயா, என்ன தலையில கள்ளத்துக்கு போற மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டா? நல்ல சந்தேகம் இல்ல. என்ன சடங்காக பேரம் பத்தி இருக்காங்க? அது இல்ல புத்தா, நீ சடங்காயி. அடங்க ஐயா, மகனை திருப்பி திருப்பி அதே கேட்டுக்கிருக்காங்க. வேற புத்தா, நீ சடங்காயி விட்டு வெளியே வர எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன். ஐயா, நல்லா கேட்ட கேள்வி. ஏன் புத்தா, சமநிலையில இருந்தா கல்யாணம் வரைக்கும் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதோ? ஆமா, நம்ம பரம்பரையில அதான வழக்கம். வெளியில விட மாட்டோம்ல. நீ படிக்கல, வீட்டுக்குள்ளே இருந்த. படிச்சுக்குள்ள இருந்தா வெளியே வந்துதானே ஆகணும். கரிச்சட்டுக்கார ஒரு பொட்டத்துக்கு படிப்பதுக்கு விட்ட வேண்டியதான கருதிய. இங்க பாரு, நீ அந்த காலம் படிக்கல, இது இந்த காலம். இன்னைக்கு படிச்சு ஆகணும். ஐயா, என்ன ஒரு மாதிரி நாத்தடிச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? நீ கேட்கற பார்த்தா நான் சீட்டு குடிக்க மாதிரில கேட்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ குடிச்சா கிடைச்சிட போற. அந்த காலத்துல என் ராசா சுருட்டை எடுத்து பத்த வச்சா ஒரே எழுப்புல உதட்ட சுற்றும் இல்ல.
இப்ப யாரு அப்படி எல்லாம் குடிக்கிறாங்க? உங்க அப்பனுக்கும் பழக்கம் இல்ல, உனக்கும் பழக்கம் இல்ல. எப்பத்தா ஆ? உனக்கு சிகரெட் குடிச்சா பிடிக்குமா? ராசா குடிச்சா எனக்கு பிடிக்கும். ஐ, நீ சிகரெட் பிடிப்பியா? அடிய ராசா, இப்பதானே நீ ஆம்பளை மாதிரி இருக்க. எங்க பத்த வை. நல்லாத்தான் பத்த வைக்கிறா. இங்க இரு இரு இரு. எப்படி என்ன இருந்தாலும் ராசா மாதிரி வருமா? இதென்ன மினுக்கு மினுக்குன்னு? அது எப்படி சும்மா வா. உரலை போட்டு என்னையா சந்தைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்தாச்சு. சந்தையில ஒரு காப்பி வாங்கி குடிங்க குடிங்கன்னா வாயெல்லாம் மழு மழுன்னு ஆகி போச்சு. அந்த வெத்தலை கூடாதா? எந்த வெத்தல? அதான் இடிக்கல. இது இருக்கு இளநீ இருக்கு குடி. எங்க இருக்கு தெரியாதா? கூடாதா? அப்பா உயிர் போனா எது கொடுக்க மாட்டேன்னா? நீ ஒண்ணும் கொடுக்க மாட்டிய. லட்சுமி, இந்த சேலை ஆத்தா கிட்ட காமி. என்னது சீலை மட்டும் கொடுக்குற? சீராடுங்க. அந்த ஆடிக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம் ரொம்ப முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல சீராடு வேற கேக்குதான். சீராடு அதானே? என்ன நோதானே? அது சரி, தாய்மாமா வந்து சீராடு செஞ்சு பழக்கம் இல்ல, உங்களுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? எனக்கு மட்டும் தாய்மாமாங்க இல்லையா? இல்ல அவங்க எல்லாம் சீராட கொண்டு வரலையா? உனக்கே சீராடு வந்திருக்கும் போது என் பேத்திக்கு சீராடு போகலைன்னா அப்புறம் தாய்மாமேன்னு நாட்டாமையா இருந்து என்ன உண்ணியா? இப்ப என்ன மறுபடியும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கி வர சொல்லிய? சீராடு போகணும் ஐயா. இந்த ஆட்டையே கொடுத்துடலாமே. அறிவு கேட்டவன உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க, இதை போய் கொடுக்கன்னு சொல்றீங்களா? ஏன் உயிருக்கு உயிரை கொடுக்கங்க? அதுல என்ன தப்பு? சரி, அப்ப போய் கொடுத்துட்டு வா. அது போயிருவோம் இல்ல லட்சுமி, காலையில போயிருவோம். மத்தா என் மருமக மாதிரி வருமா? அவளுக்கும் குடுறா இளநீ. அழகு சிந்தனை. அடியாத்தா, என்னங்கடி என்ன ஒரு மாதிரியா இருக்கிய எல்லாரும்? ஏயா வைத்தியர, என்ன கடந்து விடு மாதிரியே இல்ல? ஆளாளுக்கு மூஞ்சிய ஆமணை கொட்ட மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிய. ஏ சுப்பையா, உன் பொண்டாட்டி முடிக்கிற மொழிதான் சரியில்லாம இருக்கு. இன்னைக்கு என்ன ஓ மொழியும் சரியில்லை. நான் என்னடான்னா என் பேத்தி சடங்குக்கு பட்டுச்சீலை எடுத்துக்கிட்டு சீராடு கொண்டுகிட்டு தடபடலாம் வந்திருக்கேன். அதை பார்த்து எல்லாம் மனசு நிக்கியன்னு நினைச்சா நான் வாரத்துக்கு முன்னாலே மனசு நிக்கியலே. என்ன சங்கதி? அட சொல்லு, வாய்க்குள்ள என்ன கொலக்கட்டையா புரிஞ்சு? அத்தா, பிள்ளைக்கு வேற சேலை கொடுத்து கட்டியாச்சு. வேற சீலை கட்டியாச்சா? ஏன் தாய் மாமா விட்டு சீலையை கட்டினா தலையில இருக்கிற மகுட இறங்கிருமா? அதான் கல்யாணத்துக்கே எடுக்க முடியாத பட்டு சீலையே நான் என் பேத்தி சடங்குக்கு எடுத்தாண்டிருக்கேன். வேற சீலை கட்டிட்டாலாமே. அது யாருல? அது வேற சீலை கட்ட சொன்னது? பொண்ணு கொடுத்தவங்கதான் முறை செய்யணும் சட்டம் இல்ல. பொண்ணு எடுத்தவங்களும் முறை செய்யலாம். பொண்ணு எடுத்தியடா? அது சரி, மலை மாதிரி தாய்மாம இருக்கான்னு தானே முறை சொல்லி விட்டியே. அன்னைக்கு என்ன பண்ணீங்க? பொண்ணு எடுத்தாவியே. உளுந்தம்பருப்பு கருப்பட்டியும் நல்லெண்ணெய் வச்சு சீர் எடுத்தாண்டனே மூணு காலத்தோட ஊருக்கே தெரியுமே. அன்னைக்கு என்ன பண்ணீங்க? பொண்ணு எடுத்தாவியே. பொண்ணு எடுத்தாகலாம் தேடி போய். அடியே வெள்ளத்தாய், எங்கடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு பாடி வழிய வாங்க பொண்ணாக்கா. வந்தது இருக்கட்டும், என்ன நடக்குதுங்க? பெரியவங்க நேரம் குறிச்சு கொடுத்தாங்க. அவரு இம்புட்டு நேரம் காத்துக்கிட்டா இருந்தாங்க. 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா இப்பதான். அது எந்த பெரியவங்க முறமாமன் சீலை கட்டாம சடங்கு நடத்தலாம்னு நேரம் குறிச்சு கொடுத்தவங்க கூப்பிடவங்களே? பிச்சுமுத்து, இந்த சொல்ல முத்துக்காம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தவன் வேற எவன் வீட்லயும் சாப்பிட்டு கூடாது. அப்படி இருக்கணும் புரிந்து போ. பெரிய பெரிய வேலையை பார்த்து விட்டு சொல்லிடுவீங்க. மாத்தின சேலை மாத்தினதான். கொண்டு வந்த சேலை வேணா வச்சுட்டு போக சொல்லுங்க. வசந்தி மாத்து சிலையை கட்டிக்கிட்டோம், இல்லன்னா முத்தம் பிடிக்கும் போது கட்டிக்கிட்டோம். இந்த பாருங்கய்யா, உங்க எல்லாருக்கும் சொல்லுதேன், குத்துக்கு வெட்டுக்கும் பயப்படாத சிலம்பு பரம்பரையில வந்த ராசாவுக்கு வாக்கப்பட்டவன் இந்த முத்தாத்தா. அவ கொண்டாந்த முறைச்சியில வாச தொழிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் கட்டிக்கிட்டு கேவலப்படுத்துறதுக்கு இல்ல. இன்னைக்கு அவ இந்த சீலையை கட்டிக்கிட்டு இந்த சபையில வந்து நிக்கணும். இல்ல நடக்கிறதே வேற. ரெண்டு ஒண்ணு பார்க்காம போக மாட்டேன். எந்திரிக்கிறே. பெரிய வீட்டு பேத்திங்கிறத விட வளர்த்து படிக்க வச்சது அக்கா உஸ்மான் வசந்திக்கு தெரியுமில்ல. ஏத்தா உன் மனசு குளிர்ற மாதிரி உன் பேத்தியா நீ கொண்டு இந்த பட்டு சேலையை உடுத்திக்கிட்டா. இப்போ உன் உடம்பு குளிர்ற மாதிரி இந்த சந்தனத்தை பூசிக்க. அவ யார்? அவ
என் ராசா விட்டு பேசிடி பூசிக்கிறேன். மகராசியா, உன் மனசு போல நல்லா அர்த்தா